மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா வந்து 2 பேரையுமே ஒன்றா விட மாட்டான்றா. எப்போ பாரு இவளே வந்து விஜயை கூட்டு வச்சு பேசினே இருக்கா, இல்லை பார்த்துக்க சொல்லினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து இவங்க 2 பேரையும் வெளியே ஒன்றா அனுப்பணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து கிளம்பும்போது வந்து இவளும் வந்து நிற்கிறா, வந்து ரேணுகாவும் வந்து நின்றுட்டுருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் ஒன்றா விட்டால் வந்து என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லிடுவா. இல்லைனா விஜயை வந்து இன்னும் வந்து ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து மல்லி மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இவங்க 2 பேரையும் ஒன்றா பேச விடக்கூடாது அப்படின்றது தான் இப்போதைக்கு ரேணுகாவோட பிளான். ஏன்னா வந்து இது மட்டும்தான் அவகிட்ட கையில் இருக்கிறது. வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே பண்ண முடியல அவனால். மல்லி வந்து விஜய் கூட க்ளோஸ் ஆகவே கூடாது. அந்த இடத்துல வந்து நான் தான் க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் வந்து விஜய் வந்து நான் சொல்கிறத நம்புவார். விஜய் சொல்கிறத மல்லி சொல்கிறத வந்து நம்ப மாட்டார் அப்படின்றதுக்காக விஜயும் மல்லியும் ஒன்றா கிளம்பும்போது இவ வந்து நிற்கிறா. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எப்படி என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக கேட்க தான் போகிறா அவ. அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவளை எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து இவங்க 2 பேரையும் ஒன்றா அனுப்பி வைக்கணும். விஜயும் மல்லியும் ஒன்றா அனுப்பிச்சி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அன்னபூர்ணி அம்மா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க 2 பேரும் பைக்கில் உட்கார்றத. அது வந்து கொஞ்ச நேரம் கூட கொடுத்து வைக்காமல் வந்து இது வந்து கெடுத்து விடுதே அப்படின்றது ரொம்ப நம்மளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சீனெல்லாம் பார்த்து மல்லி விஜயும் ஒன்றா இருக்கிறது. அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆனால் வந்து ரேணுகா இவ வேற வந்து நடுவில் கெடுத்து விடுறாளே அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து இவளுக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம எங்கே மாட்டிப்போமோ அப்படின்றத தாண்டி இப்போ இவ வந்து விஜய் மேலேயே ஆசைப்படுறாளோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகிறதோட அந்த மாதிரி அவள் பண்ணுறா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜயை பார்க்குற பார்வை மாறிடுச்சு. ஒரு அன்போடு பார்க்குற மாதிரி, பாசத்தோடு பார்க்குற மாதிரியான பார்வை அவளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மால் வந்துட்டான் இப்போல்லாம் வந்து நம்மால் வந்துட்டான் அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து பயமாக இருக்குது. என்னடா இவ இப்படி மாறிட்டாலே, ஒரு வேளை விஜய் மேலே ஆசை வந்துடுச்சோ, விஜய் காட்டுற கேரு, விஜய் காட்டுற அன்பு, நம்மளை நல்லா பார்த்துக்கிறான், இவனை மாதிரி ஒரு ஆம்பளை யாருமே இல்லை அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுவே வந்து இப்போ வந்து விஜய் மேலே வந்து ஆசைப்படுறதுக்கான ஆயிடுச்சோ அப்படின்றது ஒரு பயமாக வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் இவளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை வச்சே வந்து இப்போ வந்து பேசிட்டு போகிறா. என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க, எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுவா. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரொம்பவே பாவம். இந்த இடத்துல வந்து மல்லி கண்டிப்பாக விட்டு கொடுத்துருவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நீங்களே அவள் போயிட்டு என்ன வாங்க போகிறா, அவள் போய் மார்க்கெட்டில் என்ன வாங்குவா, அவளுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா இதை பேசி வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மல்லி என்ன புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே தான் வந்து ஏதோ தப்பு இருக்குது போல். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிகிட்ருக்கிறது பிடிக்காம தான் வந்து ரேணுகாக்கா நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அது தப்பு மல்லி. அவர் ரேணுகா மாதிரி நடிக்கலை. அவர் ரேணுகாவே கிடையாது. அவள் தெளிவாக தான் இருக்கான்றதை தாண்டியும் அவர் ரேணுகாவே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த உண்மை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிங்க. இல்லை வந்திருக்கிறதே வந்து விஜயை வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு உண்மையை வந்து எந்த கோணத்துலையாவது வந்து மல்லிக்கு தெரிய வரணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த சைட்லேருந்து யோசிக்கும்போது தான் தெரியும் இவளை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. மல்லி வந்து இப்படி யோசித்தா வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவள் ரேணுகா இல்லை அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரிய வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே வேறு ராஜேஸ்வரி வந்து புலம்பி தள்ளிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு எப்படி டெண்டர் கிடைக்காம போச்சு, நம்மளை மீறி வேறு யார் வந்து டெண்டரை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு டென்ஷனாக வந்து நிஷா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. இப்போது உங்கள் அப்பாவுக்கு எப்படி டெண்டரில் எவ்வளோ, பிஸ்னஸில் எவ்வளோ எதிரிங்க இருக்காங்க அப்படின்னலாம் சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாத எதிரி இப்போ மட்டும் எப்படி வந்துடுவாங்க அப்படின்னலாம் வந்து நிஷா பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற எதிரி யார் அப்போது? இதை நான் வந்து கண்டே பிடிச்சாகணும். ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து எதிரி நானாக மட்டும்தான் இருக்கணும். அவன் ஏமாறுறது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அவன் ஏமாறுறது எல்லாமே எனக்கு தான் வரணுமே தவிர மற்றவங்கள யாரையும் நான் நடுவில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே, இதுவும் வந்து விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இவன் எது பண்ணாலே வந்து டைரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே உள்ளே வந்திருக்கவே ரேணுகா பேரில் உள்ளே வந்திருக்கிறதுனால விஜயால் எதுவுமே பண்ண முடியல. மல்லியாலையும் வந்து எதுவுமே பண்ண முடியல. ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாலன்னா அடுத்த செகண்டே வந்து எல்லாமே கதையை மாற்றி விட்டுருவாங்கல்ல. இதுவும் நல்லா தான் இருக்குது. ராஜேஸ்வரியை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இவள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. இவளை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே தள்ளணும்.
அந்த விதத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து நல்லா தான் சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து விஜய்க்கு வந்து எப்பயுமே எதிரி நானாக மட்டும்தான் இருக்கணும். அதனால் வந்து அந்த 3வது எதிரி யாருன்னு தெரிஞ்சாகணும் நமக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த மாதிரியெல்லாம் நான் யார் கூடயும் என் சொத்தெல்லாம் பங்கு போட்டுக்கவே மாட்டேன். அவன் ஏமாறுறது மொத்தம் எனக்கு தான் வரணும். என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. அவன் எனக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு மல்லிக்கு முன்னாடி வந்து ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வந்து ரேணுகாவோட ஃபேஸை வந்து அவங்களாச்சும் வந்து வெளியே சொல்லணும், ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ராஜேஸ்வரி இருக்கிற கட்ஸுக்கு இதை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.